إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அரஃபாத் தினத்தில் நோன்பு நோற்பது 2 வருடங்களுடைய சிறு பாவங்களுக்கு பரிகாரமாக அமையும் என்பது இஸ்லாம் கற்றுத்தரும் ஒரு அம்சமாகும். இதனை தெளிவுபடுத்தி முதலாவது ஒரு பதிவை இந்த கேள்வி பதிலே நாம் இட்டிருக்கின்றோம். இப்படி அரஃபாத் தினத்தில் நோன்பு நோற்பது பித்அத் என்ற ஒரு செய்தியை தௌஹீத் என்ற பெயரில் இயங்கும் NTJ அமைப்பினர் முன்வைத்துள்ளனர். அதற்கு அரஃபாத் தினத்தில் நோன்பு நோற்பதன் சிறப்பு பற்றி வரக்கூடிய சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸை பற்றி 2 விமர்சனங்களை சொல்லி அது லைஃபானது பலவீனமானது என்று அந்த அமைப்பினர் சொல்லியிருக்கின்றனர். அதற்குரிய பதில்களை நாம் இந்த கிளிப்பிலே முன்வைக்கின்றோம். ஆதாரமாக காட்டப்பட்ட ஹதீஸிலே 2 விமர்சனங்களை வைத்து அரஃபா நோன்பை பித்அத் என்று அவர்கள் சொல்கின்றனர். அதே போன்று அவர்களுடைய தரப்பிலிருந்து 2 ஆதாரங்களை வைத்து அதனை பித்அத் என்று சொல்லுகின்றனர். மொத்தம் 2 விமர்சனங்களும் 2 ஆதாரங்கள் என அவர்கள் கருத்துவைகளில் முன்வற்றிருக்கின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் அவை பற்றிய உண்மை நிலையை பார்ப்போம். அதிலே முதலாவது மிக பலமான விமர்சனம் என்று அவர்கள் சொல்லி முன்வைக்கக்கூடிய விமர்சனம் என்னவென்றால், சஹீஹ் முஸ்லிமிலிருந்து நாம் முன்வைத்த ஹதீஸ், அதாவது அபூ கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்ற அந்த ஹதீஸ், நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம் ஒரு மனிதர் வந்து நபியுடைய நோன்பை பற்றி கேட்க ஆரம்பித்து பல விடயங்களை கேட்கின்றார். அந்த நீண்ட ஹதீஸிலே அரஃபாத் தினத்தில் நோன்பு நோற்பது பற்றி கேட்டபோது அது 2 வருடங்களுக்கு, கடந்த வருடத்திற்கும் வரக்கூடிய வருடத்திற்கும் குற்றப்பரிகாரமாக அமையும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த ஹதீஸ். இதிலே வரக்கூடிய இந்த அபூ கதாதா என்பவர் ஒரு சஹாபி. அந்த சஹாபியிடமிருந்து அப்துல்லா பின் மஅபத் அஸ்-ஸம்மானி என்ற தாபியை அறிவிக்கின்றார்கள். இதிலே இவர்களுடைய விமர்சனம் என்னவென்றால், அபூ கதாதா என்று இதிலே வரக்கூடியவர் சஹாபி அல்ல, அவர் ஒரு தாபியை. இதே பெயரிலே சஹாபியும் இருக்கின்றார்கள், ஆனால் இங்கு இடம்பெற்றிருப்பவர் ஒரு தாபி என்ற ஒரு கருத்தை முன்வைக்கின்றார்கள். இதுதான் பலமான விமர்சனம் என்று அவர்கள் முன்வைக்கின்றார்கள். பலமான விமர்சனம் இருக்கின்ற பலவீனத்தை பார்க்கும் போது அவர்களுடைய சாதாரண விமர்சனங்கள் எந்த அளவு பலவீனமாக இருக்கும் என்ற சிந்தனை எழுகின்றது. ஏனென்றால் இந்த பலமான விமர்சனத்தை பாருங்கள். இமாம் முஸ்லிம் அவர்கள் ஒரு ஹதீஸ்லே, அதாவது இந்த 1162 இலக்கத்திலே பதிவாக இருக்கின்ற ஹதீஸ், அதிலே வரக்கூடிய பல அறிவிப்புகளையும் ஒரே இடத்திலே ஒரே இலக்கத்தின் கீழ் அது பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இப்போது முதலாவது ஹதீஸை எடுத்து பார்த்தால், சஹாபியாகிய அபூ கதாதா அவர்கள் அல் அன்சாரி என்று வரும். அபூ கதாதா அல் அன்சாரி. அதே நேரத்தில் அவர் தாபிஇ, அதாவது நபியை சந்தித்திருக்காத, நபியை சந்தித்த சஹாபாக்களை சந்தித்தவர்கள். தாபி என்றால் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் தாபியாக இருந்தால்
நபியிடமிருந்து அறிவிக்க முடியாது. அப்படி அறிவித்தால் அது முர்சல் எனப்படும். பலவீனமான வகையிலே சென்று சேர்ந்துவிடும். முர்சலை நாம் ஏற்பதில்லை என்று NTJ-யினர் கூறியிருக்கின்றனர். சத்தியத்தை சொல்லக்கூடிய ஜமாஅத்துல் முஸ்லிமீன் ஆகிய நாமும் அதனை ஆதாரமாக கொள்வதில்லை. எனவே அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இந்த ஹதீஸ் முர்சல் வகையை சார்ந்ததா என்பதுதான் பிரச்சனை. இதனை முர்சல் என்று அவர்கள் சொல்வதற்கு காரணம், ஹதீஸ்களை ஆய்வு செய்வதில் அவர்களிடம் ஏற்பட்டிருக்கக்கூடிய தவறுதான் காரணம். இப்போது அந்த 1162வது இலக்கத்தில் பதிவாக இருக்கக்கூடிய அந்த ஹதீஸின் அறிவிப்பாளர் வரிசை வரும்போது அதிலே வெறும் அபூ கதாதா என்றுதான் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அவரால் அன்சாரியா அல்லது அல் பஸரி, பஸ்ராவை சேர்ந்தவரா என்று குறிப்பிடப்படவில்லை முதலாவது அறிவிப்பில். இப்படி இருக்கும்போது இதிலே ஒரு சந்தேகம் ஏற்படுவது நியாயமானது. அதாவது இரண்டுக்கும் இடம்பாடு இருக்கின்றது, தேட வேண்டியிருக்கும். அதிலே சில வேலை சரியானது கிடைக்கலாம், கிடைக்காமல் போகலாம். ஒரு சிறிதளவாவது இடம்பாடு இருக்கின்றது, அதிலே சந்தேகம் வருவதற்கு. இப்போது அதே இலக்கத்தில், அதாவது முதலாவது அறிவிப்பிலே அப்துல்லா பின் மஹபத் அஸ்ஸம்மானி என்பவர் என்ற தாபியை தான் இந்த அபூ கதாதாவிடமிருந்து அறிவிக்கக்கூடியவர். எனவே முதலாவது அறிவிப்பில் எப்படி வருகின்றது என்றால், அப்துல்லா பின் மஹபத் அஸ்ஸம்மானி அன் அபி கதாதா என்று வெறுமனே வருகின்றது. அல் அன்சாரி என்று வரவும் இல்லை, அல் அதவி அல் பஸரி என்று வரவும் இல்லை. எனவே இவர் தாபியா அல்லது சஹாபியா என்ற சந்தேகத்திற்கு இடம் இருக்கின்றது. இப்போது அதே முஸ்லிமில், அதே சஹீஹ் முஸ்லிமில் அதே இலக்கத்தில் 1162 அடுத்த அறிவிப்பிலே எப்படி வருகின்றது என்பதை பாருங்கள். இதுதான் அந்த பல அறிவிப்புகளை வரும்போது கிடைக்கக்கூடிய எங்களுக்கு மேலதிகமான தகவல். இப்போது இதிலே அதே அப்துல்லா பின் மஹபத் அஸ்ஸம்மானி அன் அபி கதாதா அல் அன்சாரி, வெறுமனே அபூ கதாதா என்று மேலே உள்ள அறிவிப்பிலே பதியப்பட்டிருந்தது. இப்போது அதே செய்தி இந்த அறிவிப்பில் வரும்போது அதே அப்துல்லா பின் மஹபத் அஸ்ஸம்மானி என்ற அந்த தாபி சொல்லுகின்றார், அபூ கதாதா அல் அன்சாரி, அதாவது நபி தோழராகிய மதீனாவை சார்ந்த அபூ கதாதாவை தொட்டும் என்று தெளிவாக சொல்லுகின்றார். இப்போது முதலாவது அறிவிப்பை மட்டும் பார்த்துவிட்டு ஓடிவிட்டால் உண்மை புரியாது, தவறாகத்தான் புரிய வேண்டி ஏற்படும். அதனோடு அடுத்ததாக அதே இலக்கத்திலே வந்திருக்கக்கூடிய அடுத்த அறிவிப்பிலே மிக தெளிவாக அபூ கதாதா அல் அன்சாரி, இவர் பஸ்ராவை சேர்ந்தவர் அல்ல, மதீனாவை சேர்ந்த அபூ கதாதா என்பதை இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடியவர்களே தெளிவுபடுத்தி விடுகின்றார்கள், நேரடியாக சொல்லி விடுகின்றார்கள். இது சஹீஹ் முஸ்லிமிலே வருகின்றது. இது இன்னும் தெளிவாக இந்த அளவு சொன்னாலே இதன் பிறகு அபூ கதாதா அல் அதவி அல் பஸரி என்று சொல்வது, அதாவது சூரியனை பார்த்த பின்பும் இரவாகிவிட்டது என்றோ அல்லது சூரியன் இல்லை என்றோ சொல்வது போன்று அமைந்துவிடும். மிக தெளிவாக சரி பிழை என்பது இரண்டாவது விடயம். இந்த ஹதீஸிலே சொல்லப்படுகின்றவர் மதீனாவை சேர்ந்த சஹாபியாகிய அபூ கதாதா என்பது தெளிவாக அதனை அறிவிப்பவர்களால் சொல்லப்பட்டு விட்டது. அதன் பிறகு இன்று வந்து ஆய்வு செய்கின்றோம் என்ற பெயரிலே இவர் அன்சாரி அல்ல, இவர் பஸ்ராவை சேர்ந்தவர் என்ற வாதம் ஒரு மலட்டு வாதமாகத்தான் இருக்கும். இது முஸ்லிமிலே வரக்கூடிய அதே அறிவிப்பின் அடுத்த பதிவாக வரக்கூடியது.
இப்போ சஹீஹ் முஸ்லிமை தழுவி அதிலே வரக்கூடிய அறிவிப்புகளின் மேலதிக விவரங்களோடு அதனை தழுவி தொகுக்கப்பட்ட நூல் தான் இமாம் அபு உவானா அவர்கள் தொகுத்திருக்கக்கூடிய முஸ்தஹ்ரஜ் அபு உவானா என்று சொல்லக்கூடிய நூல். இந்த நூலிலே 2949 இலக்கத்தில் இதே ஹதீஸ் இதனுடைய அறிவிப்பாளர் வரிசை இந்த அபு கதாதா என்பவர் ஒரு சஹாபியா அல்லது பசராவை சேர்ந்த அபு கதாதாவா என்பதை இன்னும் தெளிவாக விவரமாக சந்தேகம் இல்லாமல் எனக்கு சொல்லுகின்றது. அதிலே எப்படி வருகின்றது என்றால் இமாம் ஷோபா ஊடாகத்தான் இந்த அறிவிப்பு வருகின்றது. இமாம் ஷோபா சொல்லுகின்றார்கள், கைலான் பின் ஜரீர் என்பவர் அப்துல்லா பின் மஹபத் அஸ்ஸம்மானி மேலே அந்த அறிவிப்பில் வந்த அதே தாபி அவர்கள் ஊடாக அன் அபி கதாதா அபு கதாதா அறிவித்ததாக இந்த செய்தியை கைலான் பின் ஜரீர் சொல்வதை நான் கேட்டேன் என்று ஷோபா அவர்கள் சொல்லுகின்றார்கள். எனவே அபு கதாதா என்று வெறுமனே அவர் சொன்னதும் ஷோபா சொல்லுகின்றார்கள், நான் கேட்டேன் அல் அன்சாரியு, அந்த அபு கதாதா என்று சொல்கின்றவர் சஹாபியான அந்த மதீனாவாசியா? ஏனென்றால் அந்த பஸ்ரா சேர்ந்தவரும் இருக்கின்றாரே, தாபி அவர்களுடைய காலத்திலே இருக்கின்றார்கள். இமாம் ஷோபா அதனை தெளிவுபடுத்திக் கொள்வதற்காக இதனை அறிவித்தவர் இப்போது விமர்சிப்பது போன்று பஸ்ராவை சேர்ந்தவர் என்று நினைத்து இந்த செய்தி முர்சல் வகையை சார்ந்தது, பலவீனமானது என்ற மேலோட்டமான விமர்சனத்தை செய்கின்றார்களே, அந்த அதாவது அது போன்று அந்த பஸ்ராவை சேர்ந்தவரா அல்லது மதீனாவை சேர்ந்த சஹாபியா என்பதை ஊர்ஜிதப்படுத்திக் கொள்வதற்காக இந்த அப்துல்லா பின் மஹபத் என்பவர் வெறுமனே அபு கதாதா என்று சொல்லி இருப்பது பற்றி கைலான் பின் ஜரீர் அவர்களிடம் கேட்கின்றார்கள். அல் அன்சாரியு, இதிலே அந்த இடம்பெறக்கூடிய அபு கதாதா என்பவர் மதீனாவாசியா அதாவது சஹாபியா என்று கேட்கின்றார்கள். அதற்கு அவர் மிக தெளிவாக சொல்லுகின்றார், அல் அன்சாரியு, அவர் மதீனாவை சேர்ந்த சஹாபிதான் என்று மிக தெளிவாக சொல்லுகின்றார்கள். இப்படியான அறிவிப்புகள் இருக்கும்போது மிக பலமான விமர்சனம் என்று சொல்லி ஹதீஸை அறிவிக்கின்றவர்களே இவர் சஹாபி, மதீனாவை சேர்ந்த அன்சாரி என்று தெளிவாக சொன்னதன் பிறகு இல்லை அவர் பஸ்ராவை சேர்ந்தவர் என்று சொல்வது எவ்வளவு ஒரு பலமான அல்ல பலவீனமான ஒரு விமர்சனம் என்பதை புரிந்து கொள்ள முடியும். ஆகவே இதில் அதாவது அபு கதாதா அல் அன்சாரி என்று மிக தெளிவாக சொல்லப்படக்கூடியவர், அந்த அறிவிப்பாளர்கள் ஒருவராக வரக்கூடிய இமாம் ஷோபா அதனை அழுத்தம் திருத்தமாக திருப்பியும் கேட்டுக்கொள்கின்றார்கள். அதாவது அவர் அன்சாரி, மதீனா வாசியா, அதாவது சஹாபியா என்று கேட்கின்றார்கள். ஆம், மதீனாவாசிதான் என்று சொல்வதன் மூலம் அவர் சஹாபி என்பதை இந்த அறிவிப்பிலும் உறுதிப்படுத்தப்படுகின்றது. எனவே இது அதாவது சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய இந்த சஹீஹான ஹதீஸ்களை மட்டும் தொகுப்பதற்காக செய்யப்பட்ட முயற்சிகளில் 2ஆம் இடத்தை பெற்றிருக்கக்கூடிய அல்லது சில அறிஞர்களுடைய கருத்துப்படி அது 1வது இடம் என்று கூட, அதாவது சஹீஹான ஒரு தொகுப்பு என்ற ரீதியில் அது 1வது இடம் என்பதை கூட இமாம் ஹாக்கிமுடைய உஸ்தாதாக இருந்த அபு அலி என்று நினைக்கின்றேன், அவர்கள் இந்த பூமியிலே இந்த வானத்துக்கு கீழே இருக்கக்கூடிய நூல்களில் மிகவும் சஹீஹானது இந்த சஹீஹ் முஸ்லிம் என்ற ரீதியிலே அவர்களுடைய அந்த கணிப்பீட்டை வெளியிட்டிருக்கின்றார்கள். எப்படியோ 1வதோ 2வதோ அந்த இடத்திலே இருக்கக்கூடிய சஹீஹ் முஸ்லிமிலே மிக தெளிவாக
இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடியவர் சஹாபி தான் என்பது தெளிவுபடுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த சஹீஹ் முஸ்லிமை தழுவி எழுதப்பட்டிருக்கின்ற முஸ்தஹ்ரஜ் அபூ அவானா என்ற அந்த நூலிலும் இன்னும் அதனை விட விவரமாக இமாம் ஷோபா அதனை உறுதிப்படுத்தும் விதத்திலே கேள்வி கேட்டு அது அன்சாரி தான் என்பது எடுத்து வைக்கப்படுகின்றது. சரி, இப்போது இவர்கள், அதாவது இந்த அபூ கதாதா அல் அன்சாரி என்ற சஹாபிக்கு மதீனாவிலே எந்த ஒரு மாணவரும் இருக்கவில்லை என்று இன்னும் முஐன் சொன்னதாக இவர்கள் சுட்டிக்காட்டி, அதனையும் ஒரு, அதாவது இவர் அன்சாரி அல்ல என்று நேரடியாக அதனை அறிவிக்கக்கூடியோர் சொன்ன உண்மைக்கு மாற்றமாக இவர்களுடைய கண்டுபிடிப்பாக வெளியிட்டிருக்கின்றார்கள். இதை கவனிக்க வேண்டியது என்னவென்றால், ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அந்த அறிவிப்பாளர்களே சொல்லுகின்றார்கள் அல் அன்சாரி, அவர் சஹாபி என்று. பின்னால் வந்தவர்கள் அது பற்றி ஆய்வு செய்கின்றோம் என்ற பெயரிலே இல்லை இல்லை அவர் அன்சாரி அல்ல, அவர் பசராவை சேர்ந்த அல் அதாவி, அபூ கதாதா அல் அதாவி என்று ஒரு அர்த்தமற்ற வாதத்தை முன்வைக்கின்றார்கள். இதனை மிக பலமான விமர்சனமாக வேறு சொல்லுகின்றார்கள். இப்போது நாங்கள் ஹதீஸ் நூல்களிலே, அதாவது ஹதீஸ் அறிவிப்பாளர்களை பற்றி எழுதப்பட்டிருக்கக்கூடிய நூல்களிலே இந்த அபூ கதாதாவிடம் இருந்து இந்த அபூ மஅபத் அப்துல்லா பின் மஅபத் அஸ்ஸமானி அவர்கள் அறிவித்திருப்பதாக சொல்லியிருக்கின்றார்களா என்று பார்த்தால், உதாரணமாக தஹ்ரீபுல் கமால் என்ற இமாம் மிஸி அவர்கள் தொகுத்த நூல், இதிலே இந்த அபூ கதாதா அல் அன்சாரி அந்த சஹாபியான அந்த அபூ கதாதா பற்றி எழுதும் போது அவரிடமிருந்து அறிவிப்பு செய்தவர்களுடைய, அவரிடமிருந்து ஹதீஸ்களை எடுத்து சொன்னவர்களுடைய பட்டியலை எழுதுகின்றார்கள். அதிலே நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். அபுல் கலீல் சாலிஹ் பின் அபி மரியம் என்ற ஒருவர் அறிவித்திருக்கின்றார். அபூ தாவூத் நஸாயிலே இவருடைய செய்திகள் பதிவாக இருக்கின்றது என்பதை சுட்டிக்காட்டிவிட்டு, வலம் யஸ்மா மின்ஹு, அவரிடமிருந்து செவிமடுக்கவில்லை என்பதையும் சேர்த்து சொல்லுகின்றார். அதே நேரம் அப்படி தொடர்ந்து ஒவ்வொருவராக சொல்லி வந்துவிட்டு, இங்கு இருக்கக்கூடிய அபூ கதாதா அவர்களுடைய மாணவர்கள் அப்துல்லா பின் மஅபத் அஸ்ஸமானி அவர்களையும் அபூ கதாதாவிடமிருந்து ஹதீஸை செவிமடுத்தவர்கள் என்ற பட்டியலிலே சேர்க்கின்றார்கள். அதாவது இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஹதீஸிலே வரக்கூடிய அப்துல்லா பின் மஅபத் அஸ்ஸமானி என்பவர், இவர் அபூ கதாதா அல் அன்சாரி என்ற சஹாபியிடம் இருந்து ஹதீஸை பதிவு செய்திருக்கின்றார்கள் என்பதை தெளிவாக பதிந்திருக்கின்றார்கள். அதிலே இந்த சஹாபியிடம் இருந்து பஸ்ராவாசிகள் யாரும் ஹதீஸ்களை கேட்கவில்லை என்ற இப்னு முயின் சொன்னதை அப்படியே நம்பிக்கொண்டு அது சரியா பிழையா என்பதை ஆய்வு செய்யாமல் அதனை நம்பி இவர்கள் சொல்லுகின்றார்கள். உண்மை நிலை என்னவென்றால், ஒரு விடயம் இல்லை என்பதை எந்த ஒரு மனிதனும் பொதுவாக சொல்ல முடியாது, அவனுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டிருக்கும். அதாவது அப்துல்லா பின் மஅபத் என்ற அந்த தாபிஈ அபூ கதாதாவிடமிருந்து எந்த ஹதீஸையும் செவிமடுக்கவில்லை, அதாவது எந்த ஹதீஸையும் என்ற பொருள் வராது, அவரிடமிருந்து செவிமடுக்கவில்லை, எனவே ஹதீஸை ஏற்றுக்கொள்ள கூடாது என்ற ஒரு தவறான ஒரு நிபந்தனை பின்னால் வரும். இப்படி கருத்து சொல்வது, அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்நாள் முழுக்க மற்றொருவரிடமிருந்து ஒரு செய்தி எதுவுமே அவரிடம் கதைக்கவில்லை அல்லது அவரை சந்தித்திருப்பதற்கு வாய்ப்பு இருந்தும் அவரிடமிருந்து ஹதீஸை செவிமடுக்கவில்லை என்று நாம் தீர்மானிப்பது, அதே நேரத்தில் அவர் நான் இந்த நபரிடமிருந்து செய்தி எடுத்தேன் என்று சொல்லும் போது அதனை இல்லை என்று சொல்வது ஒரு பிழையான கூற்று. அல்லது அப்படி சொல்லக்கூடியவர் பொய் சொல்லக்கூடியவராக அல்லது பொய்யின் சகோதரன் என்று இமாம் ஷோபா அவர்களால் வர்ணிக்கப்படக்கூடிய, அதாவது மறைத்து சொல்வது, அவரிடமிருந்து கேட்டது போன்று மக்கள் விளங்க வேண்டும் ஆனால் உண்மையில் கேட்கவில்லை,
அதே நேரத்தில் கேட்டேன் என்று அவர் தெளிவாக சொல்லவும் மாட்டார். தப்லீக் என்று சொல்வார்கள். அப்படியான ஒரு அறிவிப்பாளராகவும் இல்லாமல் உறுதியான முதலில் அல்லாத ஒரு அறிவிப்பாளர் இன்ன நபரிடமிருந்து நான் கேட்டேன் என்று அவர் சொல்லுகின்றார், இன்னும் ஒருவர் அவரிடமிருந்து இவர் எதுவும் கேட்கவில்லை என்று சொல்வது ஒரு பிழையான கூற்று. எனவே இந்த அபூ கதாதா அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து அப்துல்லா பின் மஅபத் ரலியல்லாஹு அந்த ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சஹாபி அவர்கள் ஹதீஸ் அறிவித்திருக்கின்றார்கள் என்பதை இமாம் மிஸி அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள். அதே போன்று சேர் ஆலாம் நபலா என்ற நூலில் இமாம் ஸஹபி அவர்கள் இந்த அப்துல்லா பின் மஅபத் அஸ்-ஸமானி என்பவர் சஹாபியாகிய அபூ கதாதாவிடம் இருந்து அறிவித்திருக்கின்றார்கள் என்பதை குறிப்பிடுகின்றார்கள். அத்தக்மீல் என்ற நூலிலே இமாம் இப்னு கஸீர் அவர்கள் இதே செய்தி, அதாவது அபூ கதாதா அல் அன்சாரியிடம் இருந்து அப்துல்லா பின் மஅபத் அஸ்-ஸமானி என்பவர் ஹதீஸ் அறிவித்திருக்கின்றார் என்ற உண்மையை அவர்களும் பதிந்திருக்கின்றார்கள். அதே போன்று இமாம் ஹத்தீப் அல் பக்தாதி அவர்கள் தங்களது தல்ஹீஸுல் முத்தஷாபிஹ் என்ற அந்த நூலிலே அப்துல்லா பின் மஅபத் என்பவர் இமாம் அபூ கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து ஹதீஸ் அறிவித்திருக்கின்றார்கள் என்ற உண்மையை சொல்லுகின்றார்கள். இப்படி பலரும் பஸராவை சேர்ந்த அப்துல்லா பின் மஅபத் அஸ்-ஸமானி என்ற அந்த தாபி அபூ கதாதா அல் அன்சாரி என்ற சஹாபியிடமிருந்து ஹதீஸை அறிவித்திருக்கின்றார். அவரிடமிருந்து ஹதீஸை அறிவித்தவர்கள் பட்டியலில் இவருடைய பெயரை இவர்கள் குறிப்பிட்டு இருக்கின்றார்கள். இமாம் இப்னு கஸீர், ஹத்தீப் அல் பக்தாதி, இமாம் ஸஹபி, இமாம் மிஸி, இது அல்லாத இமாம்களும் அதாவது அபூ கதாதா அல் அன்சாரி என்ற சஹாபியிடமிருந்து இந்த அப்துல்லா பின் மஅபத் அஸ்-ஸமானி என்பவர் ஹதீஸ் அறிவித்திருக்கின்றார் என்ற உண்மையையும் சொல்லுகின்றார்கள். இப்படி தெளிவாக இருக்கின்ற நிலைமையில் இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கின்றவர் அன்சாரி என்று, அதாவது சஹாபி என்பதை சுட்டிக்காட்டியதன் பின்னரும் இதனை மறுத்துவிட்டு இது பலமான விமர்சனம் என்று இமாம் புகாரியோ அல்லது இமாம் இப்னு முய்னோ இந்த அப்துல்லா பின் மஅபத் என்பவர் அபூ கதாதா அல் அன்சாரி என்ற சஹாபியிடம் இருந்து செய்மடுத்ததாக தெரியவில்லை என்றுதான் இமாம் புகாரி சொல்கின்றார்கள். மறுக்கவில்லை என்று கூட சொல்லவில்லை. இமாம் இப்னு முய்னோ இப்படி சொல்லுவதை வெறுமனே அதனை மட்டும் நம்பிக்கொண்டு அவர்கள் அபூ கதாதா அன்சாரியிடம் இருந்து ஹதீஸை அறிவித்திருக்கின்றார்கள் என்று பல நூல்களிலும் வந்திருக்கத்தக்க இதே ஹதீஸிலே திட்ட தெளிவாக அவர் அல் அன்சாரி என்று குறிப்பிடப்பட்டிருந்தும் எங்கேயோ இருக்கின்ற அல்லது அவர் பற்றி கூறாத அந்த அபூ கதாதா அல் அதவி இவர் என்று மாற்றி சொல்வது இது பலமான அல்ல, பலவீனமான விமர்சனம். இது இவர்களுடைய முதலாவது விமர்சனத்திற்காக பதில். இரண்டாவது விமர்சனம், இந்த விமர்சனத்துக்கு இவர்களே ஏற்றுக்கொள்கின்றார்கள். இதனை நாம் முன்னர் சொல்லிக் கொண்டிருந்தோம். ஏற்கனவே மிக பலவீனமான விமர்சனம் என்று ஒன்றை வைத்து விட்டார்கள். ஆகவே இது பலவீனமான விமர்சனம் என்பது இரண்டாவது விமர்சனம் அவர்களுக்கே புரிந்திருக்கின்றது போன்றிருக்கின்றது. எனவேதான் சொல்லுகின்றார்கள், இதனை நாம் முன்னர் சொல்லிக் கொண்டிருந்தோம். அதே போன்று அதிகமானவர்கள் சொல்லுகின்றார்கள் என்று சொல்லித்தான் இந்த இரண்டாவது விமர்சனத்தை முன்வைக்கின்றார்கள். இரண்டாவது விமர்சனம் என்னவென்றால், இப்போது அதனை சஹாபி என்று ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். ஏற்றுக்கொண்டால் தான் இந்த இரண்டாவது விமர்சனத்தை முன்வைக்க முடியும். இப்படி பார்க்கும்போது இரண்டிலே ஒன்றைத்தான் இவர்கள் முன்வைத்திருக்க வேண்டும். அது அல்லாமல் ஏற்கனவே முன்வைத்தது இவர்களுக்கு தவறு என்று புரிந்து விட்டதோ என்னவோ,
இதனை முன்னர் முன்வைத்துக் கொண்டிருந்தோம் என்று புதிதாக ஒன்றை தேர்ந்தெடுக்கின்றார்கள். அது அதை விட மோசமான நிலைமையில், அதை விட பிழையாக விளங்கப்பட்ட நிலைமையிலே அந்த முதலாவது விமர்சனம் அமைந்திருக்கின்றது. அதை பற்றி தெளிவுபடுத்தி விட்டோம். இப்போது இவர்களுடைய இரண்டாவது விமர்சனம் என்னவென்றால், அந்த அபூ கதாதா என்பவரை சஹாபியாக ஏற்றுக்கொண்டு அவரிடமிருந்து அறிவிக்கக்கூடிய தாபிஈ அப்துல்லா பின் மஅபத் அஸ்-ஸம்மானி என்பவர் வலா யுரஃபு சிமாஉ அப்துல்லா இப்னு மஅபத் மின் அபீ கதாதா என்று இமாம் புகாரி எழுதியிருக்கின்றார்கள். என்னுடைய அர்த்தம் என்னவென்றால், அபூ கதாதா என்பவரிடமிருந்து அப்துல்லா பின் மஅபத் ஹதீஸை கேட்டிருக்கின்றார் என்பது அறியப்படவில்லை, தெரியாது. ஹதீஸை கேட்டார் என்பது தெரியவில்லை என்றுதான் சொல்லுகின்றார்கள், அறியப்படவில்லை. ஒரு மனிதன் எவ்வளவு பெரிய ஆலிமாக இருந்தாலும் அந்த ஒரு மனிதனுக்கு தெரியாத செய்தி எல்லாம் இல்லை என்று ஆகிவிடாது. இமாம் புகாரி அவர்கள் ஹதீஸ் கலையிலே இன்னும் ஹதீஸ் அறிவிப்பாளர்களை பற்றி அலசுவதில் மிக திறமையான, அதாவது முதல் தரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் கலையில் அமீருல் முஃமினீன் என்று சொல்வார்கள். அதாவது விசுவாசிகளுடைய அமீர் என்று சொல்லும் அளவிற்கு ஒரு திறமையானவர்கள் என்பது சந்தேகம் இல்லை. ஆனால் அந்த மனிதருக்கு தெரியாதது இருக்கவே முடியாது என்று நினைப்பது மிக தவறு. என்னைத்தான் அல்லாஹ் குர்ஆனிலே எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும் அவனை விட அவனுக்கு மேலால் ஒரு அறிவாளி இருக்கின்றான் என்பதை அல்லாஹ் குர்ஆன் வசனத்திலே சுட்டி காட்டுகின்றான். எனவே இமாம் புகாரி அவர்கள் ஹதீஸ் கலையிலே முதல் தர அறிஞர் என்பது சந்தேகம் இல்லை. ஆனால் அவர்கள் இந்த ஹதீஸை, அதாவது தொடர்பட்டிருக்கின்றது என்ற முடிவுக்கு வருவதற்கு இதிலே வரக்கூடிய தாபிஈ இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய சஹாபியிடமிருந்து செவிமடுக்கவில்லை, இந்த ஹதீஸை செவிமடுக்கவில்லை என்று அவர்கள் சொல்லவில்லை. இமாம் புகாரியுடைய ஒரு நிபந்தனை இருக்கின்றது. அதாவது யாரிடமிருந்து ஒரு ஹதீஸை அறிவிக்கின்றாரோ இந்த அறிவிக்கக்கூடியவர் தனது ஆசிரியரிடமிருந்து ஒரு முறையாவது ஹதீஸை கேட்டிருக்க வேண்டும். அப்படி கேட்டார் என்பது எங்களுக்கு தெரிய வர வேண்டும். அப்படி தெரிந்தால்தான் எங்களுக்கு நம்ப முடியும் என்ற ஒரு நிபந்தனையை வைத்திருக்கின்றார். இப்போது இந்த இடத்தில் இந்த நிபந்தனை சரியானதா என்று பார்த்தால் இது மிக தவறானது என்று இமாம் புகாரியுடைய மாணவராகிய இமாம் புகாரியுடைய அளவிற்கு சரியான ஒரு ஹதீஸ் நூலை தொகுத்த இமாம் முஸ்லிம் அவர்கள் இந்த நிபந்தனையை மிக கடுமையாக சாடுகின்றார்கள். மிக தவறானது என்று சொல்கின்றார்கள். அழகான முறையில் அந்த நிபந்தனைக்கு பதிலும் கொடுக்கின்றார்கள். சஹீஹ் முஸ்லிமுடைய முன்னுரையிலே நாங்கள் காணலாம். எப்படியோ சஹீஹ் முஸ்லிமிலே பதிவாதிக்கக்கூடிய இந்த ஹதீஸிலே அபூ கதாதா அல் அன்சாரி என்ற சஹாபி இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். அந்த சஹாபியிடமிருந்து ஹதீஸை எடுத்து சொல்லக்கூடியவர்கள் அப்துல்லா பின் மஅபத் அஸ்-ஸம்மானி என்ற தாபிஈ. இப்போது அந்த தாபிஈ இந்த சஹாபியிடமிருந்து ஒரு முறையாவது செய்மடுத்தது எங்களுக்கு தெரியாது என்று இமாம் புகாரி சொல்லுகின்றார். ஆகவே இமாம் புகாரியுடைய கூற்றை தவறு என்று சொல்ல முடியாது. புரிந்து கொண்டவர்கள், அதாவது இந்த என்சிஜே போன்றவர்கள் தவறாக அவர்கள் புரிந்ததற்கு இமாம் புகாரியை குறை சொல்ல முடியாது. பொதுவான விதி நான் மேலே ஒரு காட்டி அந்த குர்ஆன் வசனம் போன்று எந்த மனிதனாக இருந்தாலும், ஒரு முறை மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உபதேசம் செய்து கொண்டிருக்கின்றார்கள், பிரசங்கம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு மனிதர் இந்த பூமியிலே மிகவும் அறிந்தவர் யார் என்று கேட்ட போது மூசா நபி சொல்லிவிட்டார்கள், அது நான் தான். அப்படி சொன்ன நிலையில் தான்
குர்ஆனிலே சூரா கஹ்ஃபிலே வரக்கூடிய ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்திப்பதற்கு சென்ற அந்த முழு சம்பவம் அல்லாஹ் சொல்லுகின்றான், உங்களை விட ஒரு அறிவாளி இருக்கின்றார், இன்ன இடத்துக்கு செல்லுங்கள், இன்ன அடையாளம் என்று சொல்லி அனுப்பி வைக்கின்றார். ஒரு நபி கூட எல்லாம் நான் தான் அறிந்தவன் என்று சொல்வதை அங்கீகரிக்காத அல்லாஹ் இமாம் புகாரி அவர்களுக்கு யார் யாரெல்லாம் யார் யாரிடமிருந்து கேட்டார்கள் என்பதை முழுக்க அறிந்திருப்பார்கள் என்று எதிர்பார்ப்பது அப்படி எதிர்பார்ப்பவர்களின் தவறு. அதே போன்று ஹதீஸை அறிவிக்கக்கூடியவர் தனது ஆசிரியரை வாழ்நாளிலே ஒரு முறையாவது சந்தித்து ஹதீஸை செவிமடுத்தார் என்பது எங்களுக்கு தெரிய வேண்டும், தெரிந்தால்தான் அவரை நம்ப முடியும் என்ற நிபந்தனை எல்லாம் ஹதீஸ் கலையிலே ஏற்கக்கூடியது அல்ல என்பதை நாங்கள் தெரிந்திருக்க வேண்டும். இது பொதுவாக அனைவருக்கும் தேவைப்படாவிட்டாலும் இந்த என்டிஜேயினர் இந்த விடயத்தை அவர்களுடைய இந்த அரபான் ஒன்றை மறுக்கின்ற உரையிலே முன்வைத்திருப்பதால் அதனை சொல்ல வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுகின்றோம். என்டிஜேயினர் ஒரு மிக பயங்கரமான ஒரு கருத்தை அதை வெளியிடுகின்றார்கள். அது என்னவென்றால், இமாம் முஸ்லிம் உடைய நிபந்தனை அதே போன்று இமாம் புகாரியுடைய நிபந்தனை இரண்டும் வித்தியாசப்படுகின்றது. இமாம் முஸ்லிமுடைய நிபந்தனை தவறானது. அதாவது ஒரே காலத்தில் ஆசிரியரும் மாணவரும் வாழ்ந்திருந்தால் போதுமானது, அவர்கள் நம்பிக்கைக்குரியவர்களாக இருந்தால் அவர்கள் கூறும் ஹதீஸை ஏற்றுக்கொள்ளலாம். மாணவர் ஆசிரியரிடமிருந்து செவிமடுத்தார் என்பது ஊர்ஜிதமாக தேவையில்லை என்ற இமாம் முஸ்லிமுடைய நிபந்தனையை இந்த என்டிஜே சார்பா பேசுகின்றவர் சொல்லுகின்றார், இது முஸ்லிமுடைய பிழையான நிபந்தனை என்று சொல்லிவிட்டார். அது மட்டுமல்ல, பலவீனமானவரும் இதில் ஒளிந்து கொள்வார். அதாவது இமாம் முஸ்லிமுடைய நிபந்தனைப்படி ஒருவரை தொட்டும் அன் என்று வரக்கூடியது, இது நம்பகமான ஒருவர் சொன்னால் இதனை ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொல்வது, வாழ்க்கையிலே அவரிடமிருந்து இவர் செவிமடுத்தார் என்று நிரூபணமாகாவிட்டாலும் பரவாயில்லை என்று சொல்வது மிக தவறான நிபந்தனை. இமாம் முஸ்லிமுடைய நிபந்தனை இப்படி அறிவிக்கும் போது, இதனை ஏற்றுக்கொள்ளும் போது பலவீனமானவர்கள் இதிலே புகுந்து விடுவார்கள் என்ற ஒரு பயங்கரமான கருத்தை முன்வைத்திருக்கின்றார். இது எதனை உருவாக்கும் என்றால், சஹீஹுல் புகாரி ஒரு சஹீஹான ஹதீஸை கொண்டு தொகுக்கப்பட்ட ஒரு தொகுப்பு என்ற பெயர் இருப்பது போன்று சஹீஹ் முஸ்லிமும் அதற்கு சமமான நிலையிலே இருக்கின்ற ஒரு நூல். அதே நேரத்தில் அந்த நூலை தொகுத்த இமாம் முஸ்லிம் அவர்களுடைய நிபந்தனை பிழையானது. அந்த நிபந்தனையின் பிரகாரம் பலவீனமானவர்கள் அதிலே நுழைந்து கொள்வார்கள் என்று சொன்னால், சஹீஹ் முஸ்லிமில் உள்ள ஹதீஸ்களை எப்படி சஹீஹ் என்று ஏற்றுக்கொள்வது? அந்த அன் என்று வரக்கூடிய அத்தனையிலும் பலவீனமானவர்கள் ஒளிந்து கொள்வார்கள் என்ற சந்தேகம் ஏற்பட்டு விடுமே. அப்படியானால் சஹீஹ் முஸ்லிமை சஹீஹ் என்று நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியுமா என்ற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவார்கள். இதற்கு துணையாக இமாம் இப்னு ஹஜரை அழைத்துக் கொண்டு, அதாவது இதிலே சஹீஹ் முஸ்லிமிலே அதே போன்று சஹீஹ் புகாரியிலே இரண்டையும் ஒப்பிடும் போது எது உயர்வானது என்பதை பற்றி பேசுகின்ற விடயத்தை வைத்துக் கொண்டு, அது சரியா இது சரியா என்பதை போன்று அதனை விளங்கி, இமாம் முஸ்லிமுடைய நிபந்தனை தவறானது, அதிலே பலவீனமானவர்கள் ஒளிந்து கொள்வார்கள் என்றால் அதனுடைய முடிவு அந்த நிபந்தனையின் பிரகாரம் தொகுக்கப்பட்ட சஹீஹ் முஸ்லிமில் உள்ள அறிவிப்புகளிலும் பலவீனமானவர்கள் ஒளிந்திருப்பதற்கு முழுக்க முழுக்க இடம் இருக்கின்றது. ஏனென்றால் அவர்களுடைய நிபந்தனை பலவீனமானவர்களுக்கு இடம் கொடுக்கக்கூடியது. அப்படியானால் அந்த சஹீஹ் முஸ்லிமை எப்படி சஹீஹ் என்று ஏற்றுக்கொள்வது? சஹீஹ் முஸ்லிம் மட்டுமல்ல,
அதாவது இந்த அன் என்று வரக்கூடியது இந்த நிபந்தனையின் பிரகாரம் தான் முழுக்க முழுக்க ஹதீஸ் நூல்கள் தொகுக்கப்பட்டிருக்கின்றன. அவை அனைத்தையும் சந்தேக கண் கொண்டு பார்க்கின்ற ஒரு பயங்கரமான ஒரு ஆய்வாக இதனை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். இது மிக மிக சிறுபிள்ளைத்தனமானது, பயங்கரமானது. வார்த்தைகள் மிக கவனமாக இருக்க வேண்டும். எங்களுக்கு அதாவது விசேடமாக இப்படி ஒரு கூட்டம் அறிவுக்கு முரண்பட்டால் அல்லது குர்ஆன் வசனத்தை தமக்கு தேவையானவாறு விளங்கிக் கொண்டு ஹதீஸுக்கு முரணாக விளங்கிக் கொண்டு சஹீஹான ஹதீஸை மறுக்கின்றது. அது ஒரு வகையான குஃப்ர்லே சென்றிருக்கின்றது. அதே போன்று இந்த ஆய்வு இதிலே என்டிஜேயினர் முன்வைத்திருக்கக்கூடிய கருத்து இமாம் முஸ்லிமுடைய நிபந்தனை தவறானது. அவர்களுடைய நிபந்தனையின்படி ஹதீஸை தொகுக்கும் போது அதிலே சந்தேகம் வருகின்றது. பலவீனமானவர்கள் அதிலே ஒளிந்திருப்பார்கள் என்றெல்லாம் வார்த்தைகளை வெளியிட்டிருப்பது ஒரு மிக பயங்கரமான, அதே நேரத்தில் ஹதீஸ்களை பற்றி போதிய ஞானம் இல்லாத வார்த்தைகள் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இதற்கு இமாம் இப்னு ஹஜர் எழுதியதை தவறாக விளங்கி பிரயோகப்படுத்துகின்ற அவர்களுக்கு இந்த ஹதீஸ் கலையிலே அதாவது இதிலே அன் எனப்படக்கூடிய அல் இஸ்னாதுல் முஅன்னன் என்று சொல்லப்படும் இவரை தொட்டும் அதாவது ஒருவரை தொட்டும் என்று பாவிக்கக்கூடிய இந்த அன் என்பது இப்படி வந்தால் யாரிடமிருந்து இவர் அன் என்ற வார்த்தையை கொண்டு ஹதீஸை அறிவிக்கின்றாரோ அவரிடமிருந்து செவிமடுத்தார் என்பது நிரூபணமாகினால் தான் ஏற்றுக்கொள்ள முடியும் என்று இமாம் புகாரி உட்பட ஒரு சிலர் சொல்லியிருக்கின்றார்கள். அதுதான் சரியானது என்பதை என்டிஜே நேரும் சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் இமாம் முஸ்லிம் அதனை நேரடியாக மறுத்திருக்கின்றார்கள். அது ஹதீஸ் கலை அறிஞர்களுடைய கூற்று அல்ல என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஹதீஸ் கலையிலே ஆரம்பத்தில் இருந்த அறிஞர்கள் அதனை ஏற்கவில்லை என்றெல்லாம் தெளிவாக அதனை மறுத்திருக்கின்றார்கள். இப்படி மறுத்திருப்பது பற்றி இப்படி மறுத்துவிட்டு தொகுக்கப்பட்ட நூல் தான் சஹீஹ் முஸ்லிம். இப்போது அதே இப்னு ஹஜர் அவர்கள் எங்கு பலவீனமானவர்களும் ஒளிந்து கொள்வார்கள் என்ற கருத்தை சொல்லி இமாம் இப்னு ஹஜருடைய கூற்றை என்டிஜினர் ஆதாரமா முன்வைக்கின்றனர். அதே இமாம் இப்னு ஹஜர் அவர்கள் இந்த சஹீஹ் முஸ்லிமை பற்றி தகலீக் தஅலீக் என்ற அவருடைய நூலிலே என்ன சொல்லுகின்றார்கள் என்று பாருங்கள். நான் ஏற்கனவே சுட்டி காட்டினேன். அதாவது இமாம் ஹாக்கிமுடைய ஆசிரியர் அபு அலி என்பவர் அதே போன்று மகரிபுல் உள்ள சில அறிஞர்கள் என்ன இந்த சஹீஹ் முஸ்லிமை பற்றி என்ன சொல்லுகின்றார்கள் என்றால், மா தஹ்த அதீமி ஸமா கிதாபும் அஸஹு மின் கிதாபி முஸ்லிம் இப்னு ஹஜ்ஜாஜ். இமாம் முஸ்லிம் பின் அல் ஹஜ்ஜாஜ் அவர்களுடைய நூலை விட சஹீஹான, அதனை விட தரமான சஹீஹான ஒரு நூல் இந்த வானத்துக்கு கீழே கிடையாது என்று இமாம் ஹாக்கிமுடைய ஆசிரியர் சொல்லியிருக்கின்றார். அதுபோன்று இன்னும் சில அறிஞர்களும் சொல்லியிருக்கின்றார்கள். இந்த கூற்றை பற்றி இமாம் இப்னு ஹஜர் சொல்லும் போது இதனுடைய அர்த்தம், அதாவது வானத்துக்கு கீழே இருக்கின்ற ஹதீஸ் நூல்களிலே சஹீஹ் முஸ்லிமை விட சிறந்த ஒரு நூல் கிடையாது என்று சொன்னதன் அர்த்தம், அதாவது சஹீஹ் முஸ்லிமிலே சஹீஹானதை தவிர மற்ற எதுவும் கலக்கப்படவில்லை. அவர்களுடைய அந்த முன்னுரைக்கு பின்னால் வெறுமனே சஹீஹான ஹதீஸ்கள் ஏனையவைகள் கலப்படம் இல்லாமல் பதியப்பட்டிருக்கின்றது புகாரியை போன்று. ஏனென்றால் புகாரியிலே அதனுடைய தலைப்புகளில் புகாரியின் ஹதீஸ்களுடைய
நிபந்தனைகளை கொண்டில்லாமல் அதனை விட தரம் குறைந்தவை புகாரியிலே காணப்படுகின்றன. அப்படி இல்லாமல் சஹீஹ் முஸ்லிமிலே அந்த முன்னுரைக்கு பின்னால் பதியப்பட்டிருக்கின்ற, முன்னுரையை தவிர்த்து பதியப்பட்டிருக்கின்ற அத்தனை ஹதீஸ்களும் சஹீஹான தரத்தோடு பதியப்பட்டிருக்கின்றது என்ற அர்த்தத்திலே இந்த வானத்திற்கு கீழ் இருக்கின்ற நூல்களிலே மிகவும் சஹீஹானது சஹீஹ் முஸ்லிம் என்று சொன்னால் ஃபஹாதா லா பஅஸ பிஹி, இப்படி சொல்வதில் குற்றம் இல்லை என்று, அதாவது இதில் தவறில்லை என்று மிக தெளிவாக ஏற்றுக்கொள்கின்றார். இதிலிருந்து என்டிஜேயினர் என்ன புரிய வேண்டும் என்றால், அதாவது ஒரு ஹதீஸ் சஹீஹ் என்று ஆகுவதற்கு இமாம் புகாரி சொன்னதாக அந்த சொல்லுகின்ற நிபந்தனைகள், அதாவது தன்னுடைய ஆசிரியரிடம் இருந்து செவிமடுத்தார் என்று ஊர்ஜிதமாகினால் மட்டும்தான் அவருடைய ஹதீஸ் சஹீஹ் ஆகும் என்று சொல்லுகின்ற அந்த நிபந்தனை, அதனைத்தான் இமாம் இப்னு ஹஜர் அவர்கள் சொல்லுகின்றார்கள் என்று நீங்கள் விளங்கி இருந்தால், இங்கு முஸ்லிமை பற்றி இமாம் இப்னு ஹஜர் சொல்லி இருப்பதை பற்றி சற்று சிந்தியுங்கள். அப்போது உங்களுக்கு புரியும் நீங்கள் இமாம் இப்னு ஹஜரை எப்படி தப்பாக புரிந்திருக்கின்றீர்கள். அதே போன்றுதான் இமாம் புகாரி அவர்கள். இமாம் புகாரி அவர்களுடைய பார்வையில் அவர்களுடைய மாணவரான இமாம் முஸ்லிம் தொகுத்த இந்த நூலிலே, அதாவது இவர்களுடைய நிபந்தனை வாழ்நாளிலே ஒரு முறையாவது அவரிடமிருந்து செவிமடுத்தார் என்று நிரூபணமாக தேவையில்லை என்று அவர்கள் சொல்லி இருப்பதன் காரணமாக சஹீஹ் முஸ்லிமில் உள்ள அத்தனை செய்திகளையும் இமாம் புகாரி அவர்கள் தைஃபாக பார்க்கவில்லை. இமாம் இப்னு ஹஜரை ஆதாரமாக காட்டி சஹீஹ் முஸ்லிமுடைய நிபந்தனைகள் தவறானது, ஏற்கத்தக்கதல்ல, அறிவுபூர்வமானதல்ல, பலவீனமானவர்கள் அதிலே நுழைந்து விடுவார்கள், இப்படியெல்லாம் மிக மிக தவறான முடிவுக்கு வந்த என்டிஜேயினர் அதே இமாம் இப்னு ஹஜர் அவர்கள் ஏன் இந்த சஹீஹ் முஸ்லிமை சஹீஹ் என்று ஏற்றுக்கொள்கின்றார்கள் என்பதை சிந்தித்தால் அவர்களுடைய தவறான விளக்கம், அதன் அடிப்படையில் இப்போது நாம் கதைத்துக் கொண்டிருக்கின்ற அரபா நோன்பு பற்றிய ஹதீஸிலே சஹாபியாகிய அபூ கதாதா அல் அன்சாரி அவர்களிடமிருந்து தாபியாகிய அப்துல்லா பின் மஅபத் அஸ்-ஸம்மானி என்பவர் செவிமடுக்கவில்லை என்று இமாம் புகாரி, அதாவது செவிமடுத்ததாக தெரியவில்லை என்றுதான் இமாம் புகாரி சொல்கின்றார்கள். செவிமடுக்கவில்லை என்று இப்னு முயின் சொன்னதை நம்பிக்கொண்டு இந்த சஹீஹான ஹதீஸை லஈஃப் என்ற முடிவிற்கு வருவது எவ்வளவு தவறானது என்பதை சிந்திக்க முடியும். எனவே அவர்களுடைய இரண்டாவது விமர்சனம், அதனுடைய அடிப்படை என்னவென்றால், இமாம் புகாரி அவர்கள் சொல்லியிருப்பது, அதாவது அப்துல்லா பின் மஅபத் அஸ்-ஸம்மானி என்ற பஸராவை சேர்ந்தவர் அபூ கதாதா அல் அன்சாரி என்ற மதீனாவில் உள்ள சஹாபியிடம் இருந்து செவிமடுத்ததற்கு ஆதாரம் இல்லை என்பதை காட்டி இது தொடர்பு அறுபட்டது என்று சொல்லி இருக்கின்றார்கள். இது தவறானது என்பதை இமாம் முஸ்லிம் அவர்களுடைய நிபந்தனை, அதாவது அந்த தன்னுடைய ஆசிரியர் வாழக்கூடிய காலத்தில் இவர் வாழ்ந்திருந்தார் என்று நிரூபணமாகிவிட்டால், அதே போன்று இவர் உண்மை சொல்லக்கூடியவர் என்பது நிரூபணமாகிவிட்டால், ஆசிரியரிடமிருந்து செவிமடுத்தார் என்று நிரூபணமாக வேண்டிய அவசியம் கிடையாது, அந்த சமகாலத்தில் வாழ்வதே போதுமானது என்ற நிபந்தனை ஒரு ஹதீஸ் சஹீஹ் ஆகுவதற்கு போதுமானது என்பதை இமாம் இப்னு ஹஜரும் அங்கீகரித்திருக்கின்றார்கள் என்பதை நாம் உணர முடியும். இதன் அடிப்படையில் அப்துல்லா பின் மஅபத் அஸ்-ஸம்மானி என்பவர் அபூ கதாதா அல் அன்சாரியிடமிருந்து செவிமடுக்கவில்லை என்று இமாம் புகாரியோ இமாம் இப்னு முயினோ சொல்லி இருப்பது இந்த ஹதீஸ் பலவீனமாகுவதற்கு எந்த வகையிலும் காரணமாக அமையாது. அது சஹீஹுல் புகாரியுடைய நிபந்தனையாக இருக்கலாம். அதாவது சஹீஹ் புகாரி என்ற அந்த நூல்
மிக சஹீஹான ஹதீஸ்கள் மட்டும் தொகுக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தொகுத்தது. எனவே அதற்கென ஒரு தனி நிபந்தனைகள், அதிகமான இறுக்கமான நிபந்தனைகளை அவர்கள் போட்டுக் கொண்டார்கள். அப்படி போட்ட நிபந்தனைகள் ஒரு சஹீஹான ஹதீஸில் எல்லாவற்றிற்கும் அவை இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அது தவறானது. அப்படி சட்டம் சொல்லுவது தவறானது. இமாம் இப்னு ஹஜர் அப்படித்தான் சட்டம் சொல்லுகின்றார் என்றால், நான் மேலே வாசித்து காட்டிய சஹீஹ் முஸ்லிமை பற்றி, அதாவது இந்த வானத்திற்கு கீழே இருக்கின்ற நூல்களிலே சஹீஹ் முஸ்லிமை விட சிறந்த நூல் கிடையாது என்று இமாம் அபு அலி சொன்ன விடயத்தை இமாம் இப்னு ஹஜர் அவர்கள் அங்கீகரிக்கின்றார்கள். எனவே சமகாலத்தில் வாழ்வது ஒரு ஹதீஸை அறிவிக்கக்கூடிய ராவியிடமிருந்து அந்த ஹதீஸை எடுப்பதற்கு போதுமானது என்ற இமாம் முஸ்லிமுடைய நிபந்தனையை இமாம் இப்னு ஹஜர் அவர்கள் அங்கீகரித்திருக்கின்றார்கள், சரி கண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் புரிய முடியும். எனவே இங்கு சமகாலத்தில் வாழ்ந்த அப்துல்லா பின் மஅபத் அஸ்-ஸம்மானி என்பவர் தன்னுடைய ஆசிரியராகிய சஹாபியாகிய அபூ கதாதா அவர்களிடமிருந்து அறிவிப்பதில் எந்த தவறும் கிடையாது. இதிலே தொடர்பு அறுபட்டது என்று சொல்வதற்கு எந்த முகாந்திரமும் கிடையாது. எனவே இரண்டாவது இவர்களுடைய விமர்சனமும் தவறானது. ஆம், இப்படி அன் என்ப வார்த்தையை கொண்டு, அதாவது அவரை தொட்டும் என்று சொல்லும் போது இது தொடர்பு அறுபட்டு உள்ளது என்ற முடிவிற்கு நாங்கள் வர வேண்டும் என்றால், இந்த அன் என்ற வார்த்தையை கொண்டு அறிவிக்க கூடியவர் ஒரு முதல்லிஸாக இருக்க வேண்டும். முதல்லிஸ் என்று சொல்வது தன்னுடைய, அதாவது முகத்திமத்தின் என்ற அந்த ஹதீஸ் கலை நூலிலே இருக்கக்கூடிய இந்த தத்லீஸ் பற்றி சுருக்கமான வரியிலே எழுதியிருக்கின்றார். வஹுவ அன் யர்விய அம்மன் லக்கியஹு மா லம் யஸ்மஅ மின்ஹு. இது இமாம் புகாரியுடைய நிபந்தனை. ஒரு ஹதீஸ் சஹீஹ் ஆகுவதற்கு அவசியமான ஒன்று அல்ல. அப்படி அந்த நிபந்தனை போட்டால் அதிலும் ஓட்டைகள் இடம்பெறும் என்பதை இந்த வார்த்தை காட்டுகின்றது. அதாவது தான் சந்தித்த ஒருவரிடமிருந்து ஹதீஸை அறிவிக்கக்கூடிய ஒருவர் தன்னுடைய ஆசிரியரை சந்தித்திருக்க வேண்டும். அப்படியானால் தான் அவரிடமிருந்து ஹதீஸை எடுக்க முடியும் என்ற நிபந்தனை. அப்படி ஒரு முறை சந்தித்தார் என்று வந்துவிட்டால், அல்லது செய்மடுத்தார் என்று வந்துவிட்டால் அதன் பிறகு நம்பலாம் என்ற முடிவுதான் இமாம் புகாரி அவர்கள் முன்வைப்பது. இவர்கள் இங்கே பாருங்கள், இப்படி ஒரு முறை சந்தித்தவர், ஒரு முறை செவிமடுத்தவர் தன்னுடைய ஆசிரியரிடமிருந்து செவிமடுக்காதையும் அறிவிக்கலாம், அப்படியும் ஏற்படுவதற்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது என்று இந்த வரைவிலக்கத்திலே சொல்லுகின்றார். தத்லீஸ் என்று சொல்வது தன்னுடைய ஆசிரியரிடமிருந்து, அதாவது அவர் கேட்டிருப்பார் ஹதீஸை, சில செய்திகள் அம்மன் லக்கியமும் மாலம் யஸ்மா மின்ஹு, அந்த நபரை சந்தித்திருப்பார், ஆனால் அவரிடமிருந்து இவர் செவிமடுக்காததை செவிமடுத்தது போன்று அறிவிப்பார். இப்படியான செயல்களை செய்யக்கூடியவரை முதலில் என்று சொல்வார்கள். இப்படி இனம் காணப்பட்டவராக இருந்தால் அவருடைய ஹதீஸ் அவர் அன் என்று கூறி அறிவிக்கும் போது ஆண் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. இப்போது இந்த என்டிஜேயினர் இங்கு, அதாவது தொடர்பு அறுபட்டிருக்கின்றது என்று சொல்லுகின்ற விமர்சனம், சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய இந்த சஹீஹான ஹதீஸை அவர்கள் பிழையாக்குவதற்கு அவர்கள் செய்கின்ற இந்த விமர்சனம், இதிலே வரக்கூடிய இந்த அப்துல்லா பின் மஅபத் அஸ்-ஸம்மானி என்பவர் முதல்லிஸாக இருக்க வேண்டும். அதாவது தான் செவிமடுக்காது செவிமடுத்தது போன்று சொல்லக்கூடியவராக இருக்க வேண்டும்.
இவர் அப்படியானவரா என்று பார்த்தால் ஒருபோதும் இல்லை. இவர் மிகவும் நம்பகமான ஒரு அறிவிப்பாளர், முதல்லிஸ் என்று எவருமே ஹதீஸ்கலை அறிஞர்கள் இவரை பற்றி குறிப்பிடவில்லை என்ற உண்மையை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். உதாரணமாக இமாம் நசாயி அவர்கள் அறிவிப்பாளர்களுடைய கருத்தை பற்றி சொல்வதில் மிக இறுக்கமாக கண்டிப்பான நிபந்தனைகளை பேணக்கூடிய ஒரு அறிஞர், ஹதீஸ்கலை அறிஞர். இந்த அறிஞர் கூட அப்துல்லா பின் மஅபத் அஸ்-ஸம்மானியை பற்றி சொல்லும் போது சிகா, அவர் உறுதியானவர் என்றுதான் சொல்லியிருக்கின்றாரே ஒழிய இப்படி மறைத்து தான் செவிமடுக்காததை செவிமடுத்தது போன்று சொல்லக்கூடியவர் என்று சொல்லவில்லை. அதே போன்று இமாம் இப்னு ஹஜரும் இவரை பற்றி சொல்லும் போது சிகா, உறுதியானவர் என்றுதான் சொல்லியிருக்கின்றார். இமாம் ஸஹபி என்பவர் சொல்லியிருக்கின்றார் சிகா என்றுதான். இமாம் ஐஜிலி சொல்லியிருக்கின்றார் சிகா என்று. இமாம் இப்னு ஹிப்பான் அவர்களும் இவரை உறுதியானவர்கள் பட்டியலில் சேர்த்திருக்கின்றார்கள். இமாம் பொர்சி என்ற ஒரு இமாம், இவர்களும் இந்த அப்துல்லா பின் மஅபத் அஸ்-ஸம்மானியை இவர் உறுதியானவர் என்றுதான் சொல்லியிருக்கின்றார். எனவே முதல்லிஸாக இல்லாத உறுதியான ஒரு அறிவிப்பாகிய அப்துல்லா பின் மஅபத் அஸ்-ஸம்மானி என்பவர் அன் என்ற வார்த்தையை கொண்டு அறிவிப்பதன் காரணமாக அதிலே எந்த துண்டிப்புகளும் தொடர்பு அறுபட்ட நிலைகளும் ஒருபோதும் ஏற்பட போவதில்லை. ஏனென்றால் அவர் ஒரு தாபியை சஹாபியிடமிருந்து ஹதீஸை செய்மடுப்பதற்கான வாய்ப்பு பெற்றுக்கொண்ட ஒருவர், அதற்குரிய சந்தர்ப்பங்கள் கிடைக்க பெற்ற ஒருவர். எனவே அத்தகைய ஒருவர் சஹாபியை தொட்டும் என்று அறிவிப்பதில் எந்த குறைபாடும் ஏற்படுவதற்கு இடமில்லை. அப்படி இல்லாமல் தான் செவிமடுக்காததை செவிமடுத்தது போன்று அறிவிக்கின்ற முதல்லிஸ் என்ற வகையை சார்ந்தவராக இருந்தால் தான் அது அவர் தெளிவாக நான் இதனை செவிமடுத்தேன் என்று கூறும் வரைக்கும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்ற ஹதீஸ்களினுடைய நிபந்தனை அங்கு வரும். எனவே அப்துல்லா பின் மஅபத் என்பவர் ஒரு முதல்லிஸ் அல்ல, தன்னுடைய ஆசிரியரிடமிருந்து செவிமடுக்காததை செவிமடுத்ததாக கூறுகின்ற ஒரு பிழையானவர் அல்ல, மாறாக அவர் உறுதியான ஒரு நம்பகமான ஒரு தாபியை. எனவே அவர்கள் அப்துல்லா பின் மஅபத் அபூ கதாதா அல் அன்சாரி என்ற சஹாபியிடமிருந்து செவிமடுத்ததாக சொல்லுவதில் எவ்வித தொடர்பு அறுபட்டது என்று சொல்வதற்கு எவ்வித இடம்பாடும் கிடையாது. எனவேதான் என்னவோ இந்த என்டிஜேயினர் இதனை நாம் முன்னர் சொல்லிக் கொண்டிருந்தோம், அதிகமானவர்கள் சொல்லுகின்றார்கள் என்று புறம் தள்ளிவிட்டு மிக உறுதியான விமர்சனம் என்று முதல்ல ஒன்றை வைத்து விட்டார்கள். எனவே இந்த இரண்டு விமர்சனங்களும் இதிலே, அதாவது முஸ்லிமிலே வரக்கூடிய அரபா பற்றிய நோன்பில் எவ்வித தாக்கத்தையும் ஏற்படுத்தக்கூடியவை அல்ல. அவை அந்த ஹதீஸ் பலவீனமானது என்பதை நிரூபிக்கக்கூடியது அல்ல. அபூ கதாதா அல் அன்சாரி என்று மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே அதன் பின்னால் அவரை பசரி என்று மாற்றுவது அல்லது பசரி என்று வாதிப்பது மிக பிழையான வாதம், அதற்குரிய ஆதாரங்கள் கிடையாது. அதே போன்று அப்துல்லா பின் மஅபத் அஸ்-ஸம்மானி என்பவர் சஹாபியாகி அபூ கதாதா அல் அன்சாரியிடமிருந்து செவிமடுக்கவில்லை என்று சொல்வது அவர்களுடைய அறிவில் இல்லாததை சொல்லுகின்றார்கள். அவர்களுக்கு தெரியாது. எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அவனுக்கு தெரியாதது எதுவுமே இல்லை என்று வந்து விடாது. எனவேதான் பொதுவான ஒரு விதி சொல்லுவார்கள், அல் முஸ்பத் முகத்தம் அல் மன்ஃபி. ஒருவர் இல்லை என்று சொல்கின்றார், இன்னும் ஒருவர் இருக்கின்றது என்று சொல்கின்ற போது இருக்கின்றது என்பதுதான் எடுக்கப்படும். ஏனென்றால் இவர் அந்த விடயத்தை அறிந்தவர், அவர் சொல்லுகின்றார். இல்லை என்று நாம் அதனை மறுத்துவிட முடியாது. எனவே அந்த அடிப்படையில் இமாம் புகாரி அவர்களும் இவரிடமிருந்து செவிமடுத்ததாக தெரியவில்லை என்றுதான் சொல்லுகின்றார்கள். எனவே அவர்கள் அடித்து அப்துல்லா பின் மஅபத் என்பவர் சஹாபியிடமிருந்து எதையுமே செவிமடுக்கவில்லை என்று சொல்லவே இல்லை. இமாம் இப்னு முயின் அவர்கள் அப்படி சொல்லி இருந்தாலும்
அவர்களுடைய கூற்று இங்கு வெளிப்படையான உண்மைக்கு முரணாக இருப்பதால் அது ஏற்கக்கூடியதல்ல. எனவே சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய அந்த ஹதீஸ் அல்லாஹ்வின் அருளால் அது சஹீஹானது. அரஃபா நோன்பு என்பது கடந்த வருடத்தினரும் எதிர்வரக்கூடிய வருடத்தினரும் சிறுபாவங்களுக்கு பரிகாரம் என்பது உண்மையான நம்பகமான வஹி மூலம் அறிவிக்கப்பட்ட செய்தி. எனவே அது பற்றிய 2 விமர்சனங்களுக்கும் பதில் சொல்லப்பட்டிருக்கின்றது. இவருடைய 3வது 4வது விமர்சனத்திற்கு அல்லது இவருடைய ஆதாரத்திற்கு இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவிலே பதில் சொல்லப்படும். அப்போது ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.